சில சகோதரர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சியை பற்றி கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுடைய ஆச்சரியமான சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களிலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு எந்த அளவுக்கு உயர்ந்ததோ அந்த அனைத்து சிறப்புகளை சேர்த்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புக்கு முன்னால் ஈடாகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். உதாரணமாக அபு யஅலா அல் முஸ்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரிவாயத் வருது. ஒரு நாள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று கேட்டதற்கு அவங்க சொன்னாங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே எவ்வளவு காலம் இருந்தார்களோ அந்த காலம் முழுவதும் நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளை நான் சொன்னாலும் காலம் முடிந்து விடுமே தவிர உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு முடியாது என்று சொன்னார்கள். கூறிவிட்டு சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்நாளிலே செய்த எல்லா அமல்களும் ஹஸனத்தும் மின் நபி பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு நல் அமலுக்கு முன்னால் ஈடாகாது என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு பிரமாண்டமான சிறப்புக்கு சொந்தக்காரர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பே வருகிறது என்றால் எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த ஒரு மாமனிதர் என்று நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜாஹிலியா காலத்திலிருந்தே நண்பராக இருந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 2 வயது இளையவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல் பிதாயா வன்னிஹாயாவில் வருது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. சந்தித்து கேட்குறாங்க, உங்களுடைய கூட்டத்தாருடைய சபைகளில் உங்களை காண கிடைக்காமல் இருக்கிறதே, உங்களை கண்டுபடுதில்லையே, அது மட்டுமல்லாமல் இந்த குறைஷிகள் உங்களுடைய கூட்டத்தாரை உங்களை பற்றி குறை சொல்கிறார்கள், என்ன அவர்களுடைய மூதாதையர்கள் நீங்கள் ஏசுறீங்களா, அவர்களுடைய தெய்வங்களை நீங்கள் குறை சொல்கிறீர்கள் என்று அவர்கள் உங்களை பற்றி முறையிடுகிறார்கள் என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொன்னாங்கன்னா, உங்களை நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன் என்று சொன்னது மட்டும் தான் கண்ணியமானவர்களே, உடனடியாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தடமாற்றமும் இல்லாமல் யோசனையும் இல்லாமல் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று ஷஹாதத் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, வமா பைன அக்ஷபைனி அஹதுன் அக்ஸர சுரூரம் மின்ஹு, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைந்தவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு செல்கிறார்கள். எந்த அளவுக்கு கிதாபில் எழுதுறாங்கண்டா, அந்த மக்காவிலே மக்காவுடைய 2 மலைகளுக்கு இடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாத்தின் மூலமாக சந்தோஷம் அடைந்ததை போல் வேறு யாரும் சந்தோஷப்படவில்லை என்று கிதாபில் எழுதுறாங்க. கண்ணியமானவர்களே, பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, 4 சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹத் இப்னு உபைதில்லா, ஜுபைர் இப்னு அவ்வாம், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4 பேரை அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த 4 பேரும் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். பிறகு அடுத்த நாள் அபு உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அர்கம் இப்னு அபில் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, அபு சலமத் இப்னு அப்துல் அஸத் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 5 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த 5 பேரும் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். 2 நாட்களில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக 9 பேர் இஸ்லாத்துக்குள்ளால் நுழைகிறார்கள். இந்த 9 பேரில் 6 பேர் சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்ல
கொல்லப்பட்ட சஹாபாக்கள் கண்ணியமானவர்களே. இதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். புகாரி, திர்மிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்குது. அப்துல்லா பின் ஹுசைன் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நான் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் பொழுது அவர்களிடத்திலே தரத்துத், ஒரு தடுமாற்றம் இருந்தது, ஒரு யோசனை இருந்தது. பிறகு நான் யோசித்துவிட்டு சொல்கிறேன் என்று மக்கள் பின்வாங்கினார்கள். இல்லா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர. எப்பொழுது நான் அல்லாஹ்வை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னேனோ, நான் சொல்லி முடித்த மறுகணமே எந்த ஒரு யோசனையும் இல்லாமல், பின்வாங்காமல், தயங்காமல் என்னை நம்பியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குன்து முத்தஹிதன் கலீலன் கைர ரப்பி லத்தஹத்து அபூபக்கரின், அல்லாஹ்வை நான் உற்ற நண்பனாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் உற்ற நண்பனாக எடுத்திருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு அஸாக்கிருடைய ரிவாயத் வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பு அபீ பக்ரின் வ ஷுக்ருஹு வாஜிபுன் அலா குல்லி உம்மதி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிப்பதும் அவருக்கு நன்றி செலுத்துவதும் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொருவரின் மீது கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திர்மிதியுடைய ரிவாயத் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த பொழுது நபி அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, அந்த அதீகுல்லாஹி மினன் நார், நீங்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர் என்று சொன்னார்கள். அன்றைய தினத்திலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதீக் என்ற பெயரும் வந்தது. இதே போலத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய விண்ணுலக யாத்திரை சென்று வந்து அந்த விடயங்களை மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அபூ ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்துவதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஓடோடி சென்று, உங்களுடைய நண்பர் இப்படி ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார், 7 வானத்துக்கு மேலால் சென்றாராம், நரகத்தை பார்த்தாராம், சுவர்க்கத்தை பார்த்தாராம், அல்லாஹுடன் பேசினாராம் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா கேட்டாங்க, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவால் சொல்வதை நீ கேட்டியா என்று அபூ ஜஹலிடம் கேட்டவுடன், ஆம், அவர்தான் மக்களிடத்தில் எல்லாம் இந்த விடயத்தை சொல்லிக் கொண்டு திரிகிறார் என்று அபூ ஜஹல் சொன்னவுடன் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா, நபி அவர்கள் சொல்லி இருந்தால் அது உண்மையாகத்தான் இருக்கும், அது பொய்யாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விண்ணுலக பயணத்தை உண்மைப்படுத்தினார்கள். இதன் காரணமாகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்திக் என்ற கண்ணியமான ஒரு பேரும் வந்தது. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எப்பொழுதும் சேர்ந்து இருந்தார்கள். ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே நபி அவர்களுடைய பிரயாண தோழனாக இருந்ததும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு முதலாவது கலீஃபாவாக இருந்ததும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அதற்கு பிறகு மரணத்திற்கு பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மன்னரையிலே இருப்படும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். கண்ணியமானவர்களே, பெரும் அந்தஸ்திற்கு சிறப்புக்கு சொந்தக்காரர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பதிவில் இவர்களுடைய சிறப்புகளை சொல்லி முடிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆச்சரியமான சிறப்புகளை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். எனவே இந்த அளவுக்கு சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தது அவர்கள் அல்லாஹுடன் இருந்த நெருக்கத்தின் அடிப்படையில் தான். ஆகவே நாமும் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.